பேட்ட படத்துடைய ட்ரைலரை சன் பிக்சர்ஸ் வெளியிடறதுக்கு முன்னாடியே யாரோ செல்மிஷமாக இணையதளத்துல யாரோ விஷமிகள் இணையதளத்துல லீக் செஞ்சுட்டாங்க. இந்த நிலையில ட்ரைலர் வெளியீட்டு நேரத்தை 11 மணில இருந்து 10:25 மணிக்கு மாற்றி இருக்கிறது சன் பிக்சர்ஸ். 20 பேர் அனுப்பி வச்ச எல்லோரையும் அடிச்சு துவச்சிட்டான் என்று விஜய் சேதுபதி சொல்வது போன்ற பேட்ட ட்ரைலர்ல பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது. மேலும் ரஜினி ஒரு சேர்ல அமர்ந்து மாஸ்க் காட்டுறாரு. பார்க்கதான போற இந்த காளியோட ஆட்டத்தை என்று பேசும் பஞ்சவசனங்கள் எல்லாம் செம சிறப்பா இருக்கு. மொத்தத்துல சொல்ல போனா பேட்ட ட்ரைலர் வேற லெவல்ல இருக்கு. ரஜினி ரசிகர்களுக்கு பேட்ட படம் கண்டிப்பாக ஒரு விருந்தாக இருக்கும் என்பது இந்த ட்ரைலர்ல இருந்தே தெரியுது. மேலும் ஜனவரி 10ஆம் தேதி பேட்ட பராக் அப்படின்னு ட்ரைலர்லயே குறிப்பிட்டிருந்தாங்க. அதே பத்தல தான் அஜித் சாரின் விஸ்வாசம் படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 2 படங்களுக்கு தான் இப்போது இணையதளங்கள்ல ரொம்பவே கடுமையான போட்டி நிலவிட்டு வருது. அந்த வகையில விஸ்வாச படத்தின் அனைத்து வேலைகளும் முடிஞ்சிருக்கு. படத்திலிருந்து அனைத்து பாடல்களையும் படக்குழு வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து படத்துடைய ட்ரீசருக்காக தான் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்றாங்க. அந்த ட்ரீசர் வருகிற ஜனவரி 1ஆம் தேதி வெளியாகும்னு கோலிவுட் நெருங்கிய வட்டாரங்கள்ல இருந்து தகவலும் வெளியாச்சு. அதை தொடர்ந்து தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, விஸ்வாசம் படத்துடைய ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் ரூபாய் 13 கோடிக்கு விலை போயிருக்காம். இது அஜித் படங்களிலேயே அதிகம் என்றும் தெரிவிக்கிறாங்க. பாலிவுட்ல இந்த படத்திற்கு இந்த அளவு வரவேற்பு கிடைத்தது மிகப்பெரிய விஷயம்னு பலரும் தங்களுடைய பாராட்டுகளை விஸ்வாசம் படத்திற்கு தெரிவித்து வராங்க. நீங்களும் உங்களது பாராட்டுகளை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.